வணக்கம். முல்லை முருகன் வீலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் செயற்கை தீவு உருவாகிறது. எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும், வெனிசுலாவுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். இந்திய பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருது. மெக்சிகோவில் விமான விபத்து, 7 பேர் உயிரிழப்பு. பசிபிக் கடலில் அமெரிக்கா தாக்குதல், 8 பேர் உயிரிழப்பு. நிறைவடைந்தது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். அணுகுண்டு வெடிப்புகளை தாங்கும் திறன் கொண்ட 78,000 தொன் எடையுள்ள பிரம்மாண்டமான செயற்கை தீவு ஒன்றை சீனா உருவாக்கி வருகிறது. அதிகாரப்பூர்வமாக ஆழ்கடல் அனைத்து காலநிலை வசிப்பிட மிதக்கும் ஆராய்ச்சி கூடம் என்று அழைக்கப்படும் இந்த மிதக்கும் அமைப்பு சீனாவின் தொலைதூர கடலுக்கான நகரும் தீவு என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த மிதக்கும் தீவு சீனாவின் ஃபுயியான் விமானம் தாங்கி கப்பலின் அளவுக்கு விசாலமானதும் அரை நீர்மூழ்கி கட்டமைப்புடன் கூடியதுமாகும். இதன் நீளம் 138 மீட்டர் மற்றும் அகலம் 85 மீட்டர் ஆகும். இதன் பிரதான தளம் நீரின் மேற்பரப்பில் இருந்து 45 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது 6 முதல் 9 மீட்டர் உயரமுள்ள அலைகள் மற்றும் மிக சக்தி வாய்ந்த வகை 17 சூறாவளிகளை கூட தாங்கும் திறன் கொண்டதென தெரிவிக்கப்படுகிறது. இது வெளிப்புற உதவிகளை பெறாமல் 4 மாதங்கள் வரை 238 பணியாளர்களை தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மன்னிக்க வேண்டும். இந்த வசதி தலைமை தாங்கும் கல்வியாளர் லின் யோங் சின் நாங்கள் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை முடித்து 2028 ஆண்டுக்குள் செயற்பாட்டுக்கு கொண்டுவர தீவிரமாக செயல்படுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். விஞ்ஞானிகள் இந்த அமைப்பில் மெட்டாமெட்டீரியல் சாண்ட்விச் படலங்களை பயன்படுத்துகிறார்கள். இவை பேரழிவு தரும் அதிர்ச்சிகளை மென்மையான அழுத்தங்களாக மாற்றும் திறன் கொண்டவை என சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் தெரிவித்துள்ளது. ஷாங்காய் ஜியாவோடாங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாங் டிகிங் தலைமையிலான குழு இதன் மேல் கட்டமைப்பில் அவசரகால மின்சாரம், தகவல் தொடர்பு மற்றும் வழிச்செலுத்தல் கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை உறுதி செய்யும் முக்கியமான அறைகள் உள்ளன என்றும் இந்த இடங்களுக்கு அணுகுண்டு வெடிப்பு பாதுகாப்பு மிகவும் இன்றியமையாதது என்றும் கூறியுள்ளது. சீனா இதனை விஞ்ஞான உட்கட்டமைப்பு என்று விவரித்தாலும் இதன் வடிவமைப்பு அணு ஆயுத தாக்குதலின் மிக மோசமான சூழ்நிலையையும் இந்த அமைப்பினால் சமாளிக்க முடியும் எனவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை அமெரிக்கா தாக்கி அழித்து வருகிறது. இதையடுத்து வெனிசுலா நாட்டுக்கு எதிராக சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. மேலும் வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் இரு நாடுகளிடையே பதட்டத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த நிலையில் வெனிசுலாவின் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். அதுவரையில் வெனிசுலா நாட்டுக்கு நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோவின் அரசு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மாறி வருகிறது. எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி பயங்கரவாதம், போதைப்பொருள், மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுகிறது. அமெரிக்காவிடமிருந்து திருடிய எண்ணெய், நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும். அதுவரையில் வெனிசுலா நாட்டுக்கு நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்த உத்தரவிட்டுள்ளேன். தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிகளவான கடற்படையினரால் வெனிசுலா முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது.
இதுவரையில் அவர்கள் பார்த்திடாத வகையில் இந்த விவகாரம் மேலும் விரிவடையும் என தெரிவித்தார். எத்தியோப்பியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான தி கிரேட் கார்னர் நிஷான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசு முறை பயணமாக ஜோர்டான் நாட்டுக்கு கடந்த திங்கட்கிழமை சென்றடைந்தார். அதைத் தொடர்ந்து ஜோர்டான் பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு சென்றுள்ளார். எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலியுடன் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பு திறன் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் எத்தியோப்பியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி நாட்டின் உயரிய விருதான தி கிரேட் ஹானர் நிஷான் விருது வழங்கி கௌரவப்படுத்தினார். உலகத் தலைவர்களிலேயே முதலாக இந்த விருதை பெற்றவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். விருது பெற்ற பின்னர் விழா மேடையில் பிரதமர் மோடி பேசுகையில், உலகின் மிகவும் பழமையான நாகரீகங்களில் ஒன்றான எத்தியோப்பியாவிலிருந்து இந்த விருதை பெறுவதை மிகப்பெரிய மரியாதையாக கருதுகிறேன். அனைத்து இந்தியர்களும் சார்பாக இந்த கௌரவத்தை நான் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். 140 கோடி இந்தியர்களுக்கு எத்தியோப்பியா மக்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றேன் என மோடி தெரிவித்தார். மெக்சிகோவில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள அகாபுல் கோவில் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விருப்பத்தை உணர்ந்த விமானி உடனடியாக அருகே இருந்த கால்பந்து மைதானத்தில் தரையிறங்க முயற்சித்தார். அதற்குள் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்து டோல்ஹா விமான நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் மெக்சிகோ நகரத்திலிருந்து மேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஈரான் ஷான் மேடியோ அட் டென்கோவில் நிகழ்ந்துள்ளது. விமானம் 8 பயணிகளையும் 2 பணியாளர்களையும் ஏற்றிச் சென்ற நிலையில் விபத்து நடந்த பல மணி நேரத்துக்கு பிறகு 7 உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றது. அத்துடன் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடந்து வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வெளிநாட்டு படகுகள் மீது அமெரிக்க இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். சர்வதேச கடல் பகுதியில் பயணித்த 3 படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்க இராணுவம் நேற்று முன்தினம் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த படகுகள் பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தல் பாதையில் சென்றதாகவும் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் உளவுத்துறை உறுதிப்படுத்தியமையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது. சமீப காலமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையாக காட்டி வரும் நிலையில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட படகுகள் இதே போல் தாக்கி அழிக்கப்பட்டன. ஆனால் அவை போதைப்பொருள் படகுகள் இல்லை என்றும் இந்த தாக்குதல் சட்டத்துக்கு புறம்பானவை என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. ஆனால் சர்வதேச சட்டங்களின்படியே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக பென்ஹன் விளக்கம் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மன்னிக்க வேண்டும், சுவையின காரணமாக சில இடங்களில் தடங்கள் ஏற்பட்டதற்கு வருந்துகிறேன். அதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். வணக்கம்.